மொத்தமா சரண்டர் ஆகுற அளவுக்கு மொழி அரசியல்ல இதுவரைக்கும் சிக்கிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரஜினிகாந்த். நம்ம தமிழ்நாட்டுல காவேரி குடிநீர் பிரச்சனைக்காக நடந்த போராட்டங்கள் எந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த காவேரி குடிநீர் பிரச்சனைக்காக நம்ம தமிழ்நாடு நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்க ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதமும் இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த தேசிய விஷயம் மிகப்பெரிய அளவுல வைரலாச்சு. அதுல ரஜினிகாந்தும் உண்டு. மகாராஷ்டிரா மாநிலத்தை பூர்வீகமா கொண்ட இந்த ரஜினிகாந்த் காவேரி நீரை தமிழகத்துக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றவங்கள உதைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த உண்ணாவிரதத்துல இவர் இப்படி கேட்டது மிகப்பெரிய அளவுல வைரலாச்சு. அதுக்காக பெரிய பெரிய அளவுல எதிர்ப்புகளும் கிளம்பிச்சு. அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாத ரஜினிகாந்த் கடைசியில மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ். சத்யராஜ் கூட காவேரி குடிநீர் பிரச்சனைக்காக பேசின விஷயம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பா கிளம்பிச்சு. பாகுபலி படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த சமயத்துல சத்யராஜ் மட்டும் இப்ப மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அந்த படத்தை கர்நாடகா மாநிலத்துல நாங்க ரிலீஸ் பண்ண விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. சத்யராஜ் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஆரம்பத்துல விடவே இல்லை. சத்யராஜ் நான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்ன உங்களோட படங்கள்ல நடிக்க வச்சா இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் அப்படின்னு நினைச்சா யாருமே உங்களோட படத்துல என்ன ஒப்பந்தம் பண்ண தேவையில்லை. என்ன பாரமா நினைக்கக்கூடிய யாரும் எனக்கு பட வாய்ப்பும் தர வேண்டாம் அப்படின்னு சத்யராஜ் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டே விட்டாரு. ஆனா கடைசியா சத்யராஜ் மன்னிப்பு கேட்டதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி இந்த விஷயத்துல வந்து சிக்கன ஒரு அப்பாவியா தான் ஆரம்பத்துல தெரிஞ்சாரு. ஏன்னா கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனோட வாழ்க்கை வரலாற்று படமான 800ல விஜய் சேதுபதி தான் ஆரம்பத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாரு. முரளிதரன் மாதிரி தாடிலாம் வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதியும் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு பக்காவா ரெடி ஆனாரு. முத்தையா முரளிதரன் இலங்கையில நடந்த படுகொலைக்கு ஆதரவு தெரிவிச்சதாகவும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவரோட வாழ்க்கை வரலாற்று படத்துல எப்படி ஒரு தமிழன் நடிக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் எழுந்துச்சு. நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்தெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்புகளை வச்சாங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம இருந்த விஜய் சேதுபதி இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேணாம் அப்படின்னு அந்த படத்துல இருந்து விலகிக்கிட்டாரு. விஜய் சேதுபதி அந்த படத்துல இருந்து விலகுனது தான் சரியா இல்ல அவர் நடிச்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய். நடிகர் விஜய் நடிப்புல வெளியான வாரிசு படத்தோட ரிலீஸ் டைம்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய அளவுல சர்ச்சைகள்லாம் எழுந்துச்சு. விழாக்கள் சமயத்துல அந்தந்த மொழி படங்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் வாரிசு படம் பொங்கல் அன்னைக்கு கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் நிறைய கண்டனங்கள் எழுந்துச்சு. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசீன். அசீனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். 10க்கும் குறைவான படங்கள்ல தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க சம்பாதிக்காத பேரும் புகழுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்குனாங்க. ஆனா அசீன் தன்னோட கெரியர்ல யோசிக்காம பண்ண 2 விஷயத்தினால அவங்களோட மொத்த சினிமா கெரியரும் காலியாகிச்சு. ஒன்று நம்ம தமிழில் வாங்கின அதே பேரும் புகழையும் ஹிந்தி சினிமாலையும் வாங்கணும் அப்படின்னு அங்கே போனது. ரெண்டாவது ஈழப்போர் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் யாருமே இலங்கைக்கு போகக்கூடாது அப்படின்னு நடிகர் சங்கத்துல இருந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல அசினுக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் நம்ம தமிழ்ல இருந்துச்சு. ஆனா ஒரு ஹிந்தி படத்தோட ஷூட்டிங்காக அசின் இலங்கைக்கு போயிருந்தாங்க. இலங்கைக்கு போனது மட்டும் இல்ல, ராஜபக்சேவோட வீட்டுல விருந்தும் சாப்பிட்டிருக்காங்க அசின். இந்த விஷயங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறமா அசினுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ரெட் கார்டு கொடுக்கணும், அதுக்கப்புறமா அவங்க இங்க நடிக்கவே கூடாது அப்படின்லாம் மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் பெருசா அவங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.